அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் இருக்கும் காலிஸ்தானி ஆதரவாளர்கள் கனடாவில் ஒரு புதிய கோஷத்தை முன்னெடுத்துள்ளார்கள். கனடாவில் உள்ள வெள்ளையனே வெளியேறுங்கள், வெள்ளையர்களை நீங்கள் திரும்பி இங்கிலாந்து மற்றும் யூரோப்புக்கு செல்லுங்கள், வி ஆர் த நேட்டிவ் இண்டியன்ஸ் என்ற புதிய கோஷத்தை முன்னெடுத்துள்ளது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. அதாவது காலிஸ்தானி ஆதரவாளர்கள் நகர் கிர்த்தன் என்ற பேரணியை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சர்ரே பகுதியில் நடத்தியுள்ளனர். அப்பொழுதுதான் இந்த கோஷங்கள் எழுப்பியதும் மற்றும் அந்த வீடியோவானது மிகப்பெரிய வைரலாகவும் ஆகியுள்ளது. அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், சீக்கியர்கள் தான் கனடாவின் நேட்டிவ் இண்டியன்ஸ், வெள்ளையர்கள் இங்கே படையெடுத்து வந்தவர்கள், ஒயிட்ஸ் ஆர் இன்வேடர்ஸ், வி ஆர் த நேட்டிவ் கனடா இண்டியன்ஸ் என்று அவர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். எனவே கனடாவின் உரிமையாளர்கள் நாங்கள் தான், வெள்ளையர்கள் அல்ல. எனவே கனடாவில் உள்ள வெள்ளையர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், இங்கிலாந்துக்கும் யூரோப்புக்கும் திரும்பி செல்லுங்கள் என்று அவர்கள் கோஷமிட்டுள்ளனர். குறிப்பாக இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தது. அப்பொழுது வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடந்தது, மிகப்பெரிய சரித்திரமாகும். அந்த பிரேஸ், அந்த வார்த்தை அமைப்பானது தற்போது கனடாவில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது வி ஆர் நேட்டிவ் இண்டியன்ஸ், ஒயிட்ஸ் கோ பேக் என்று அவர்கள் கோஷம் எழுப்பியது ஒரு ஐகானிக் ஸ்டேட்மெண்ட்டாகவே கருதப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவில் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கனடாவில் உள்ள ஒரு எம்பி ஜகத்மீத் சிங் ஆதரவு தேவை என்பதற்காக கலிஸ்தானி அமைப்பிற்கு மிகப்பெரிய ஆதரவை தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கனடாவில் கலிஸ்தான் ஆதரவான தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி என்று இந்தியாவில் கருதப்பட்ட நிஸ்ஸா கொல்லப்பட்ட வழக்கில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவின் மீதே நேரடியாக குற்றம் சுமத்தினார். கனடாவின் உளவுத்துறையில் வந்த தகவலின்படி இந்தியாவே இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் சில இந்திய ஏஜெண்டுகள் கனடாவில் கொல்லப்பட்ட நிஜாரின் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று திரும்ப குற்றச்சாட்டுகளை சொன்னதற்கு இந்தியா போதுமான ஆதாரங்கள் இல்லை, உடைய உளவுத்துறை அறிக்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக சொன்னதில் இரு நாட்டு உறவு நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்து போனது. இரு நாட்டு தூதரக அதிகாரிகளும் வெளியேறும் நிலை உருவாகி நிலைமை மிக மோசமடைந்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் உறவு சீர்குலைந்த நிலையில்தான் தற்பொழுது யாருக்கு இவர் ஆதரவு தந்தவரோ அந்த காலிஸ்தானி அமைப்பினரே தற்பொழுது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக தற்பொழுது கோஷத்தை எழுப்பியுள்ளது. அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாற உள்ளது. குறிப்பாக இந்தியாவில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விவசாய போராட்டத்தில் கனடாவில் இருந்த காலிஸ்தான் அமைப்பினர் தான் பஞ்சாபில் நடந்த விவசாய போராட்டத்திற்கும் டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்திற்கும் மிக தீவிரமான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அப்பொழுது ஜஸ்டின் ட்ரூடோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் காலிஸ்தானுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதாகவும் கனடாவில் உள்ள காலிஸ்தானில் தான் குரல் கொடுத்தார்கள். அதேபோல் அமெரிக்காவில் உள்ள சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த பொன்னோன் என்பவரும் அதை செய்திருந்தார். ஆனால் அப்பொழுது அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இப்படி தொடர்ச்சியாக கனடாவில் உள்ள சீக்கிர அமைப்பான காலிஸ்தான் என்று தனிநாடு கோருபவர்கள் இந்தியாவிற்கு எதிராகவே செயல்பட்டு வந்துள்ளனர். தற்பொழுது கனடாவில் அங்குள்ள மக்களுக்கு எதிராகவே செயல்பட துவங்கி வெள்ளையனே வெளியேறு என்ற அளவுக்கானது வந்தது. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ நிஜார் கொலை வழக்கை கையில் எடுத்த பொழுது இவர் லெப்ட் லிபரல் என்று அறியப்படுகின்ற ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அதேபோல் அமெரிக்காவிலும் ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது, அதாவது ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் நிர்வாகத்தில் பன்னோன் கொலை முயற்சி வழக்கில் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவர்களும் அங்கிருந்து குரல் எழுப்பினார்கள். இதற்கும் இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. எந்தவித ஆதாரமும் இல்லாமல்
நீங்கள் இப்படி குற்றம் சுமத்துவது தவறு என்று கூறிய பொழுது தற்போது அமெரிக்காவில் ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ லெஃப்ட் லிபரலாக அறியப்படுகிறார். அவருக்கான ஆதரவு ஜோ பைடன் ஆட்சியில் கிடைத்தது. தற்போது அவருக்கு நேரம் சரியில்லை போல தெரிகிறது. ஏனென்றால் தற்போது கமலா ஹாரிஸ் தோல்வியடைந்துள்ளதால் ட்ரம்ப் அவர்கள் தற்போது வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். அவர் ஏற்கனவே இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் தந்துள்ளார். இந்துக்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன், அமெரிக்காவில் லெஃப்ட் லிபரல் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியுள்ளார். எனவே ஜஸ்டின் ட்ரூடோ தற்பொழுது அமெரிக்காவில் ஆதரவை முற்றிலுமாக இழந்துவிட்டார். அதேபோல் இந்தியாவின் உறவு முற்றிலுமாக சீர்குலைந்து போய்விட்டது. மூன்றாவதாக இவர் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டாரோ அந்த கலிஸ்தானியர்களே தற்பொழுது கனடாவில் உள்ள வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷத்தை முன்னெடுத்துள்ளார்கள். அதாவது கனடா என்பது இந்தியர்களுக்கே உரிமையானது, வி ஆர் நேட்டிவ் இந்தியன்ஸ், வி ஆர் கனேடியன்ஸ் என்று அங்குள்ள காலிஸ்தான் அமைப்பினர் கூறி வருகிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையை ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வருங்காலத்தில் உருவாக்கும். அதாவது இவர்களால் ஆதரிக்கப்பட்டவர்களே ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக உருவாகியுள்ளதுதான் காலத்தின் கட்டாயமாகும். இவர் கிட்டத்தட்ட 3 முனைகளிலே இவர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒன்று, உள்நாட்டு கனடா நாட்டில் செயல்படுகின்ற கலிஸ்தான் அமைப்பினர். 2வது, அமெரிக்காவின் ஆட்சி மாற்றம். 3வது, இந்தியாவினுடைய உறவானது சீர்குலைந்தது. இத்தனை பிரச்சனையும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தானாகவே தேடிக்கொண்டார் என்பதிலே சந்தேகமில்லை. இதிலிருந்து வருங்காலத்தில் எப்படி வெளியே வரப்போகிறார் என்பது காலம் தான் பதில் சொல்லும்.